அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து vlog வந்து ஆஃப்டர்நூன் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரசம் தான். ஓமையில் போட்டு ரசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப இது ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி, சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணேன். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீசெண்டாக தான் ஒரு கடையில் பார்த்தேன். கொஞ்சம் நீட்டாக பெருசாக இருந்துச்சு, லைக் ஸ்பூன் மாதிரியும் அண்ட் கரண்டி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். ஓகே, இப்போ ரெசிபி பண்ணலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விடணும். இதுக்கப்புறம் இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் அண்ட் மிளகுத்தூள் 1/2 டேபிள் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் போட்டு லேட் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. இது சப்ஜி மாதிரி சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ரைஸ் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 10 மினிட்ஸில் நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி. லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், ஓமையில் ரசம் அண்ட் இது வந்து ஹாட் ரைஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்பெஷலி இது தான் கருவாடு. இது வந்து முதகண்ட கருவாடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வத்தல். அண்டு வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு அப்பளம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வத்தல் பிடிக்கும். ஸோ அப்பளமும் இருக்குது, வத்தலும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் கொஞ்சம் வேலை செய்யணுன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு காஃபி இல்லை டீ ஏதாவது குடிக்கணும். இப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஈவினிங் டிஃபன் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ லீவில் தான் இன்றைக்கி இந்த vlog எடுத்தேன். மார்னிங் பசங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கொழுக்கட்டைனா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு கொழுக்கட்டைனா என்னன்னு சொல்லி தெரியும், எங்கள் பசங்களுக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து முஸ்லீம் ஏரியா தான். ஸோ இங்கே கொழுக்கட்டை, சுண்டல் அதெல்லாம் வராது. எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் வரும். ஓகே, கொழுக்கட்டை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு, அது கூடவே சுண்டலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 200 கிராம் அரிசி மாவு. இது வந்து அடை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும், ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து கொழுக்கட்டைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட், வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்தாக்கா கரெக்டாக இருக்கும். 1 கப் வாட்டர் சேர்த்து இது நல்லா காய்ச்சிக்கலாம். இதில் ஒரு 3 ஏலக்காய் போல் தட்டி சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் காய்ச்சி இதை வடிகட்டிக்கலாம். ஏதாவது தூசு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அதிலே வந்து நின்றுடும். ஸோ இது கரையட்டும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் அது போடும்போது பாஸில் வச்சுருந்த மொபைல், நான் அதை கவனிக்கலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து வடிகட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு இலகுவாக தோணுச்சுனாக்கா மாவு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே மாவில் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த பிடிக்கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். லக்ஷ்மி அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த மாதிரி அதில் கை வச்சு படணும், அதுதான் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணி வச்சு ஹீட் பண்ண வச்சிடலாம். இந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதனால வாசனையாக இருக்கும். நம்ம பண்ணதில் ஏதாவது சொதப்பிச்சுனா கூட ஒட்டாமல் வரும். ஓகே, எல்லாமே தடவியாச்சு. இப்போ வச்சிடலாம். இது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை வைக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டையை இந்த மாதிரி மெதுவாக வச்சிடலாம். டேஸ்ட் நல்லாவே வந்துச்சு. இது ஒரு 6 to 8 மினிட்ஸ் வந்து வேகணும். இது வேகட்டும். மாஷாஅல்லாஹ் சூப்பராகவே வெந்து வந்துருச்சு.
கொழுக்கட்டை வந்து வேகும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்மெல், ஏலக்காவோட ஸ்மெல், அந்த ஜாகரியோட ஸ்மெல்லாம் செம்மையாக வந்துச்சு. குக் பண்ணி நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், பர்ஃபெக்ட் கொழுக்கட்டை வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. ஸோ இதுவும் வேகட்டும். இது வேகிற வரைக்கும் இதை சைடில் வச்சுட்டு நம்ம சுண்டல் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா அண்ட் ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 1 மினிட் போல் வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு விருப்பம்னா கேரட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ண கொண்டக்கடலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சுண்டல் ஏன்னாக்கா அதான் கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல்னாக்கா இது ரெண்டுமே வரும். ஸோ அதனால தான் அதுவும் பண்ணியாச்சு. சூப்பரான சுண்டலும் ரெடி ஆயிருச்சு. டன்டடாய், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பொடி கொழுக்கட்டை அண்ட் சூப்பரான சுண்டல் நானே ரெடி பண்ணியாச்சு. மஷால்லா. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஓ, தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே வீடியோ. உங்களுக்கு இந்த vlog ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோடய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.